வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மக்களே, நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 தொகுதி என்று பெருமிதத்தில் திமுக சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு சில தொகுதிகளில் ஆதரவு வரல அப்படின்றது தான் ஒரு யதார்த்தமாக பார்க்கப்படுகிறது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னதான் கருத்து கணிப்புகள், பல கருத்து கணிப்புகள் வெளியாச்சு. திமுகவுக்கு 35 வரும், அதிமுக கண்டிப்பாச்சும் ஒரு இடமாச்சும் வெல்லும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பிஜேபி மற்ற கூட்டணின்னா கூட ஓகே அப்படி இப்படின்னு விட்டுடலாம். அதிமுக ஒரு இடம் வெல்லும். அந்த ஒரு இடம் எது? விருதுநகர். விருதுநகரில் ஏன் வெல்லலை? எதனால் தோற்கடிக்கப்பட்டார்கள்? தேமுதிக அங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையாக இருக்குது. ஓகேங்களா? அங்கே பெரும்பான்மையாக ஆதரவை வந்து விஜயகாந்த் அவர்கள் ஒரு பிராண்டாக வந்து வச்சுருக்க தொகுதி தான் விருதுநகர். ஸோ அவ்வளோ அப்பேற்பட்ட தொகுதிகளை எப்படி வந்து பார்த்திங்கன்னா இதுவாச்சு? பாசமா, பணமா, செல்வாக்கா அப்படின்னு கேட்டால் அங்கே வந்து கொஞ்சம் குளறுபடிகள் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து விருதுநகரை வந்து சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா? விருதுநகரில் வந்து பார்த்திங்கன்னா சிவகாசி போன்ற அருப்புக்கோட்டை என்ற பல வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்ற இடங்கள் இருக்கிறது அந்த மாவட்டங்களில். ஸோ இந்த ஒரு சூழலில் தற்பொழுது அங்கங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நிறைய விதமான பட்டாசு தொழிற்சாலை, ஒரு சில கடைகள் என்று பல இடங்களில் நம்மளுடைய வந்து பார்த்திங்கன்னா விஜய் பிரபாகரன் அவர்கள் அவங்க தொழிலாளர்கள் கூட தொழில் செஞ்சே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து வாக்குகளை சேகரித்தார். ஓகேங்களா? அந்தளவுக்கு பரப்புரைகளை பண்ணார். இந்த ஒரு சூழல் அப்படியெல்லாம் பண்ணியும் கூட வந்து அவர் தோற்கடிச்சிருக்கப்பட்டிருக்காருன்னா காரணம் இருக்குங்க. ஓகேங்களா? குளறுபடிகள் இருக்குது. ஏன்னா ஒரு இளைஞர், அதாவது சிறிய பையன் ஒரு 3000-4000 ஓட்டு டிஃப்ரெண்ட்டில் திமுகவுக்கு டஃப் கொடுக்குறாருன்னா அப்போ ஒரு எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெஜாரிட்டி வந்து அங்கே பெற்றிருக்காரு அப்படின்றத யோசிக்கத்தக்கணும் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. காரணம் என்னவென்றால் தற்பொழுது அங்கே வந்து பார்த்திங்கன்னா விஜய் பிரபாகரன் வெற்றி பெறுவார் என்று பல கருத்து கணிப்புகள் வெளியாச்சு. கடைசி வரைக்கும் காலையில் ஓட் கவுண்டிங் என்ன ஆரம்பித்தாங்கன்னா ஜூன் 4ஆம் தேதி தொடர்ந்து முன்னிலை பெற்றாருங்க. தொடர்ந்து முன்னிலையிலே இருந்தார். ஆனால் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 6000 தபால் வாக்குகள் அங்கே பதிவாச்சு. ஓகேங்களா? 6000 தபால் வாக்குகளை 3000 தபால் வாக்குகள் வந்து பார்த்திங்கன்னா இல்லை இது ஏற்றுக்கொள்ள முடியாது, இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கப்படாதுன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த வாக்குகளை வந்து பார்த்திங்கன்னா நிராகரிச்சிட்டாங்க. மீதி 3000 வாக்குகளில் தற்பொழுது தபால் வாக்குகள்னால் அந்த வயது ரொம்ப சீனியர் சிட்டிசன் சொல்லுவாங்க, 50-60 வயசுக்கு மேலே இருக்கவங்களாம் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா அந்த தபால் வாக்கு மூலமாக வந்து செலுத்துகிற மாதிரி அந்த வாக்கு என்ன சொல்லும். அதாவது எப்போனா ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மணிக்கு மேலே, அதாவது இந்த 16-17 சுற்று வந்து பார்த்திங்கன்னா வாக்கு எண்ணிக்கையின் பொழுது நடந்த சம்பவங்கள் மதியத்திற்கு மேலே. அப்பொழுது என்ன ஆயிருக்கு என்றால் அதில் எண்ணும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அந்த கலரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெட்டியில் வந்து அந்த கடிதங்கள் இருக்கும். அதில் எது டிக் பண்ணியிருக்காங்களோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுப்பாங்க எந்த சின்னமும். அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வாக்குகள் வந்து பார்த்திங்கன்னா நிராகரித்ததுனால குறிப்பிட்ட வாக்குகளை மட்டும் எடுத்ததன் காரணமாக அதுலேயும் வந்து குளறுபடிகள் இருக்குது. ஸோ இது வந்து குறிப்பிட்டவர்கள் மட்டும் கொடுத்ததுனால கொஞ்சம் சிக்கலாயிருக்கு. அப்போ ஆதரவு எங்கே குறைஞ்சிருக்கு? அதுலேயே வந்து குறைஞ்சிருக்கு. அதில் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா வந்து தபால் வாக்கில் ஒரு 3000 வாக்குகள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட தொகுதிகளில் இந்த வாக்குகள்லாம் வந்து போலியான வாக்குகள், இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து டிஸ்பிளே ஆகலை அப்படின்னு ஒரு சில வாக்குகளை வந்து நிராகரித்தாங்க. ஸோ ஏகப்பட்டமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7000 வாக்குகள் கிட்ட அதிகப்படியாகவே வந்து விஜய் பிரபாகரன் வெற்றி பெற்றிருப்பார் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. ஆனால் அங்கே வாக்குகள் வந்து மொத்தம் வந்து நிராகரித்ததன் காரணமாக மாணிக்கம் தாகூர், சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய மாணிக்கம் தாகூர் அங்கே வெற்றி பெற்றார். இதனால் பலவிதமான குளறுபடிகள் இருந்ததுனால அங்கே வந்து பார்த்திங்கன்னா தம்முடைய வந்து பார்த்திங்கன்னா விஜய் பிரபாகரனுடைய தாயாக விளங்கக்கூடிய பிரேமலதா அவர்கள் வந்து அன்று வந்து பேட்டி அளித்திருந்தார்கள். இது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி ஜனாதிபதிகளிடம் புகார் அளித்து தற்போது வந்து பார்த்திங்கன்னா மறுவாக்கு எண்ணிக்கை வந்து நடத்தணும் அப்படின்னு வந்து கோரிக்கைகள்லாம் வச்சாங்க. ஸோ அதற்கான முடிவை ஒரு வாரத்துக்குள் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறோம் என்று இந்திய தேர்தல் ஆணையம் வந்து நம்மளுடைய விஜய் பிரபாகரன் கிட்ட வந்து சொல்லியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. பார்ப்போம் என்ன தகவல்களை வெளியிடுகிறாங்க என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். நன்றி.